ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டான மேட்ச்சில் நம்மளோட ஆர்சிபி என்ன பிளேயிங் லெவனை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட பிளேயிங் லெவனை பற்றின ஒரு டீட்டெயிலான அனாலிசிஸ் தான். ஸோ இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ டோட்டலாக வந்துட்டு ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் லெவனில் உங்களுக்கு வந்து நிறைய முடிவுகள் அப்படிங்கிறது எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதாவது தனி ஒரு வீடியோவை பார்ப்போம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு பிளேயிங் லெவனை ஃபஸ்ட் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து என்னோட ஒப்பீனியன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டாப் 3 பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஆர்சிபியோட டாப் 7 வந்து அந்த இடத்துல வந்து செட்டு தான். ஸோ ஃபாஃப் டு பிளஸஸ் விராட் கோலி ஓப்பனிங் பண்ணுவாங்க. ஒன் டவுட்டில் ரஜத் படிட்டர் இருப்பார். ஸோ லாஸ்ட் டைம் வந்து ரஜத் படிட்டர் இல்லை. ஸோ இந்த தடவை வந்துட்டு ரஜத் படிட்டர் உள்ளே வந்ததுனால ஸோ அவர் தான் வந்து ஒன் டவுனில் இருப்பார். T20 ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ரஜத் படிட்டர், விராட் கோலி, ஃபாஃப் டு பிளஸஸ் 3 பேருமே நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காங்க. ஸோ ஃபாஃப் டு பிளஸஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக வந்துட்டு அவர் வந்து நம்மளுடைய ஜோபோக் சூப்பர் கிங்ஸ்க்காக ஆடி இருந்தார். வேறு லெவலில் 50க்கு மேலே 50லாம் போட்டு வேறு லெவலில் ஆசத்தி மாசான அந்த ஒரு ஃபார்மில் தான் இப்போ உள்ளே வந்திருக்கிறார். ஸோ விராட் கோலி அண்ட் ரஜத் படிட்டர் உங்களுக்கே தெரியும் அவங்க நல்ல ஒரு ஃபார்மில் இருப்பாங்கன்னு. ஸோ கண்டிப்பாக இந்த டாப் 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலியும் ஃபாஃப் டு பிளஸஸும் பவர் பிளேயில் வேறு லெவலில் வந்து ரன் ஸ்கோரிங் அப்படிங்கிறத பார்த்துப்பாங்க. ஸோ ரஜத் படிட்டர் மிடில் ஆர்டரை ரொம்பவே வந்துட்டு நேர்த்தியாக வந்து பார்த்தாக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ரோல் வந்து அவருக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ரோலை தான் இந்த தடவையும் அவர் வந்து அண்டர்டேக் பண்ண போகிறாரு. ஸோ கண்டிப்பாக இவங்க தான் ஒரு மிகப்பெரிய தூணாக வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபியோட ஸ்கோருக்கு இருக்க போகிறாங்க. லாஸ்ட் சீசனே வந்துட்டு நம்மளுடைய ஃபாஃப் விராட் கோலிலாம் வெறித்தனமான ஃபார்மில் இருந்து இந்த தடவை அதையும் கன்டினியூ பண்ணணும். ஸோ அடுத்தது வந்துட்டு மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரஜத் படிட்டரோடு இருக்க போகிறது கிளென் மேக்ஸ்வெல். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேமரன் கிரீன் அண்ட் மஹிபால் ராம்ரூர் இருப்பாங்க. ஸோ கிளென் மேக்ஸ்வெலை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட இருந்தும் வந்துட்டு நம்மக்கிட்ட ஸ்பின்னுக்கு வந்து ஓவர் வாங்கி ஆகணும். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஸ்பின் அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டார் பவுலர் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக கிளென் மேக்ஸ்வெல் ஓவர் போட்டாகணும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கேமரன் கிரீனை அவங்க வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய தொகைக்கு ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கேமரன் கிரீனை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் ஹெவியாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கேமரனோட இடத்துல வில் ஜாக்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல ஆடலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. பட் வில் ஜாக்ஸ் மிடில் ஆர்டரில் அதுவும் ஃபினிஷிங் ரோல் அண்டர்டேக் பண்ணி ஆடுவாராங்கிற ஒரு டவுட் அண்ட் ஸ்டில் கொஸ்டின் மார்க் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் வந்து வந்தார் அப்படின்னா ஸ்பின்னுக்கு நல்லா அசிஸ்ட் பண்ணுவார். ஸோ இதை எப்படி வந்து ஆர்சிபி டேக்கிள் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு வந்து தெரியல. பட் மேக்ஸிமம் கண்டிப்பாக கேமரன் கிரீன் தான் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் ஹெவியாக இருக்குது. ஸோ வில் ஜாக்ஸ் வந்து ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஓப்பனிங்கில் தான் அவர் ஆடி இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருக்கிறதுனால ஃபினிஷிங் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல கண்டிப்பாக வந்துட்டு அவரை வந்து ஆட வைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நான் கேமரன் கிரீனோடையே போகிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மஹிபால் ராம்ரூரை பொறுத்த வரைக்கும் இந்த 2024 ப்ராக்டிஸ் செஷனில் தலைவன் ஒரு வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸை ரெகுலர் இன்டர்வல்ஸில் கொடுத்துட்டே இருந்தார். ஸோ டோட்டலாக அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அதனால் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் இருக்காங்க. ஃபினிஷிங்கில் தினேஷ் கார்த்திக் ஸோ வந்து சொல்லவே தேவையில்ல. ஸோ தலைவனோட ஃபார்ம் அப்படிங்கிறது ஸோ போன வருஷம் பெருசாக இல்லைனாலும் அதுக்கு முந்தின வருஷம் ஒரு வெறித்தனமான ஃபார்மில் இருந்தார். அதே ஃபார்ம் திரும்ப வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் மேனேஜ்மெண்ட் வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் தினேஷ் கார்த்திக் கண்டிப்பாக ஃபினிஷிங்கில் ஒரு விண்டேஜ் 3Kவாக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஆர்சிபிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ அடுத்தது தான் பவுலிங் சைடுக்கு வருவோம். ஸோ பவுலிங் சைடை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல நம்ம ட்ரேட் பண்ண பிளேயர் மாயங்க் டகர் இருக்கார். ஸோ மாயங்க் டகர் தான் வந்துட்டு ஸ்பின்னை லோன்லியாக வந்து பார்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இந்த இடத்துல இருக்குது. ஸோ கிளென் மேக்ஸ்வெல் அசிஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் சொன்னதுக்கு காரணமே மாயங்க் டகர் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து ஸ்பின் போட போகிறார் அப்படிங்கிறதுனால தான். அடுத்ததாக வந்து இந்த இடத்துல அல்சாரி ஜோசஃபா இல்லை லாக்கி ஃபெர்குசனா அப்படிங்கிற முடிவை நம்ம கண்டிப்பாக எடுத்தாகணும். ஸோ மேக்ஸிமம் அவங்க அல்சாரி ஜோசஃபோட போகிற வாய்ப்பு இருக்குது. பட் என்னோட ஒப்பீனியன் லாக்கி ஃபெர்குசனோட போகணும். அடுத்தது வந்து பேஸ் அட்டாக்ல பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் அண்ட் வைஷாக் விஜயகுமார். ஸோ இதுதான் வந்து ஸ்பின் பவுலிங் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பேஸ் அட்டாக். அண்ட் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் இப்போ அல்சாரி ஜோசஃபா லாக்கி ஃபெர்குசன் பேசிகிட்டு இருந்தேன். நம்ம வந்து ரீஸ்டாப்லி அப்படிங்கிற ஒருத்தரை மறந்துட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு ஆர்சிபி அவங்களுடைய ஃபார்மர் பிளேயராக இருந்த ரீஸ்டாப்லிக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதையும் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்து பயன்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான பிளேயர். ப்ராக்டிஸ் செஷன்லாம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருந்தார். ஸோ ரெகுலர் இன்டர்வலில் டால் பவுலருங்கிறதெல்லாம் நல்லாவே போடுவார். அதனால் எப்படி வந்து ஆர்சிபி வந்து ரீஸ்டாப்லியே ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அடுத்ததாக இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற ரோலில் பார்த்தீங்கன்னா அனுஜ் ராவத் உள்ள வருவார் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ பேட்டிங் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அனுஜ் ராவத் இம்பாக்ட் பிளேயராக இருப்பார். ஸோ பவுலிங் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா வைஷகுமார் வந்துட்டு வேறு லெவலில் வந்து அந்த இம்பாக்ட் பிளேயர் ரோலை வந்து எடுத்துகிட்டு வருவார். ஸோ ஆர்சிபி சிஎஸ்கே இன்ஸ்டா இந்த லெவனை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ப்ரெடிக்ஷனாக இருக்குது. உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.